33% மானியம் கொடுத்துருக்கு. அதை நிறுத்திட்டாங்க. மீண்டும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்னு வலியுறுத்துகிறோம். இப்போவும் இந்த கூட்டத்தில் கூட வலியுறுத்துகிறோம். அவங்க தருவாங்கன்ட்டு நம்புகிறோம். இல்லை, கடந்த காலங்களில் தொடங்கப்பட்டதை போல அப்பொழுது அதை எடுத்து செல்லக்கூடிய, அதாவது பொருட்களினுடைய விலைகளை விட அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செலவுகள் கூடுதலாக இருந்தது. இப்போ அதை மாற்றி அமைத்து சமீபத்தில் ஒரு புதிய ஆப் தொடங்கி இருக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு 3 நிறுவனங்கள் இப்போ அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல சீரான ஒரு முன்னேற்றம் அதில் ஏற்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு இல்லை, இதுவரை அதில் எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. வழக்கம் போல் அது நடக்கும். மண்பானை அது பற்றி நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை தான். அதையும் கலந்துக்கிறோம். தேர்தல் தான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அதாவது முறையான அங்கத்தினர்கள் கடந்த காலத்தில் இல்லை. ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது அங்கத்தினர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பதிவுகளில் இப்போ கூட எஸ்ஐஆர் எதுக்கு நடக்குது? அதை மாதிரி அது ஒரு டிரைவ். இதை அவசர கோலத்தில் இப்போ பண்ணிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு செய்ய வேண்டிய அந்த பணியை 1 மாதத்தில் செய்யணும்னு இல்லை. அதில் சில சிக்கல்லாம் இருக்குது. ஆகவே தான் கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா 40% அவர்கள் உறுப்பினர்கள் பல பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாமே போலி வாக்காளர்களாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் புதிய அங்கத்தினர்களை முறையாக சேர்த்து அதில் இப்போ ஒரு 70% பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகுதான் தேர்தல் முறையாக நடத்தப்படும்.